கேரள கடற்கரையில் சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் மீண்டும் கரும்புகை எழுந்து வருகிறது. சிங்கப்பூர் கொடி பொருத்திய MV வான்ஹை 503 சரக்கு கப்பலில் திங்கட்கிழமை காலை ஒரு கண்டெய்னரில் வெடிவிபத்து ஏற்பட்டு தீ பற்றியது. இந்த கப்பல் கொழும்புவில் இருந்து மும்பைக்கு பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டது. அதன்படி இந்திய கடற்படையின் INS சூரத், டார்னியர் விமானம் ஆகியவை கப்பலில் இருந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டது. அதன்படி 3வது நாளாக கப்பலில் தீ தொடர்ந்து எரிந்த நிலையில் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு பின்னர் சரக்கு கப்பலில் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதனையடுத்து விபத்து ஏற்பட்ட கப்பலை ஆழ்கடலுக்கு எடுத்து செல்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட சரக்கு கப்பலில் இருந்து மீண்டும் கரும்புகை எழுவதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தீயை அணைக்கும் பணியில் இந்திய கடற்படை கப்பல் ஈடுபட்டு வருகிறது.